வெல்கம் டு சயின்ஸ் ஃபேக்ட் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோல நூலகம் எப்படி உருவாகுச்சு அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க நூலகத்தோட வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பண்டைய காலங்களில் மெசபடோமியர்கள் தான் உலகில் முதலில் நூலகம் என்ற அமைப்பை கிமு 2600 ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவித்தனர். அசிரிய பேரரசின் நிர்வாகத் துறையில் ஏற்பட்ட குளறுபடிகளை களைய அப்போதைய அசிரிய பேரரசன் சினச்சாரிப் அரசாங்கத்தின் முக்கியமான ஆவணங்களை களிமண் தகடுகளில் எழுதி அவற்றை சூளைகளில் சுட்டு காய வைத்து பாதுகாப்பான இடங்களில் பத்திரமாக வைக்கச் சொன்னான். இதனைத் தொடர்ந்து அரசாங்கத்தின் ஒப்பந்தங்கள், அரசாணைகள், அரசாங்க கடிதங்கள், அரச உளவாளிகளிடம் இருந்து பெறப்படும் உளவு அறிக்கைகள், அரசு நிர்வாகத்துறையில் கீழ் வரும் முக்கிய ஆவணங்கள் போன்றவை களிமண் தகடுகளில் எழுதி சூளைகளில் சுட்டு அரசு கருவூலங்களிலும் சில கோவில் கருவறைகளிலும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. நாளடைவில் உயிர்காக்கும் மருத்துவ குறிப்புகள், சமய நூல்கள் போன்றவற்றையும் எழுதி பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. அசிரிய பேரரசின் கடைசி அரசனான அசூர்பானிபல் கிமு 700 காலகட்டத்தில் இக்களிமண் தகடுகளில் எண்ணிக்கை 30,000 தாண்டியது. அத்தனையும் வெவ்வேறு இடங்களில் வைத்து பாதுகாப்பது சிரமமாக இருந்த காரணத்தினால் அசிரியாவின் தலைநகரான நினிவேயில் ஒன்றிணைந்து அவற்றை துறைவாரியாக பிரித்து அடுக்க உத்தரவிட்டான். இதுதான் உலகில் முதல் நூலகமாகும். இந்த நூலகத்தை சர் அஸ்டின் ஹென்றி லேலர் என்ற தொல்லியலாளர் 1849 கண்டுபிடித்தார். இந்த நூலகத்தை ராயல் லைப்ரரி ஆஃப் அசூர்பானிபல் என்றழைக்கின்றனர். இந்த நூலகத்தை பற்றி கேள்விப்பட்ட அலெக்சாண்டர் கிமு 356 நேரில் சென்று பார்வையிட்டான். அதனைத் தொடர்ந்து அசூர்பானிபல் நூலகத்தை விட பிரம்மாண்டமான ஒரு நூலகத்தை கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் எகிப்தியர்கள் எழுதி வந்த பேப்பரஸ் தாள்களை அலெக்சாண்டர் நூல்கள் அமைக்க பயன்படுத்தி கல்வி, கலை, இலக்கியம், கணிதம், அறிவியல், மருத்துவம் ஆகிய துறைகளில் இருந்து சிறந்த நூல்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவை கிரேக்கத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு பாப்பிரஸ் தாள்களில் எழுதப்பட்டது. பணிகள் துவங்கிய சிறிது காலத்திலேயே அலெக்சாண்டர் இறந்து போனதாலும் அலெக்சாண்டரின் நெருங்கிய நண்பன் தொலமி முன்னின்று பணிகளை மேற்பார்வையிட்டு நிறைவு செய்தான். கிமு 300 அலெக்சாண்ட்ரியா நகரில் 7,00,000ற்கு அதிகமான பேப்பரஸ் தாள்கள் கொண்ட முதல் பொது நூலகம் அமைக்கப்பட்டது. இந்த நூலகத்தை ராயல் லைப்ரரி ஆஃப் அலெக்சாண்ட்ரியா என்றழைக்கின்றனர். இந்த நூலகமானது தீக்கிரையாக்கப்பட்டு கிபி 642 முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. அதன் பிறகு கிபி 1400 ஆக்ஸ்போர்டு போன்ற புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் நூலகத்தின் பயன்பாடுகளை அறிந்து தங்களது பல்கலைக்கழக வளாகத்திலேயே நூலகங்களை நிறுவத் தொடங்கின. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.